கோயம்புத்தூர் மாவட்ட தடகள சங்கம் அம்ருத் ஆர்கானிக்ஸ் 64வது கோவை மாவட்ட ஜூனியர் அத்லெட்டிக் மீட் 9வது மயில்சாமி நினைவு மற்றும் 4வது சங்கரன் நினைவு சீனியர் அத்லெட்டிக் மீட் 2025 சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி இணைந்து நடத்தும் தடகள போட்டிகள் கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட அளவில் 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன், பொருளாளர் ஜான் சிங்கராயர் ஆகியோர் தலைமை வகித்தனர். தடகள போட்டிகளின் துவக்க விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி தலைவர் ரோட்டேரியன் சரவணன், செயலாளர் ரோட்டேரியன் சஞ்சய், அம்ருத் ஆர்கானிக்ஸ் சிஇஓ ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர். 2 நாட்களாக பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் சிடிஏஏ தலைவர் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி சிறப்பித்தனர். இதுகுறித்து மாவட்ட சிறப்பு விருந்தினர்கள் கூறுகையில், இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தனர். சிஇஓ ராஜேஷ் கூறுகையில், இனிவரும் காலங்களில் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் எங்கள் நிறுவனம் சார்பில் எங்களது பங்களிப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் கூறுகையில், அத்லெட்டிக் மாணவர்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பில் இலவசமாக 50 பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வழங்கப்படும் என்றும், இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கணேஷ்குமார், சிடிஏஏ துணைத் தலைவர் சரவணகாந்தி, தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி மெம்பர்கள் சதீஷ், சரவணன், ரகுபதி, கருணாகரன் மற்றும் பயிற்சியாளர்கள், சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன், இந்த 3206 ரோட்டரி மாவட்டத்தின் ஆளுநர். இன்று இந்த 64வது தடகள போட்டி நடைபெற்றது. அதில் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜூனியர் லெவல் டோர்னமெண்ட் இதில் நடத்துகிற ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம கோவை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி ரொம்ப சிறப்பாக நடத்தின ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 1400 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. நிறைய ஏராளமான பரிசுகளை தட்டி சென்றார்கள். அது மாத்திரம் இல்லை, நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஸும் இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்திருக்கு இந்த தடகள போட்டி மூலமாக. இதுக்கு ஸ்பான்சர் செஞ்ச அனைவருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி இங்கே வந்திருக்கிற இந்த பங்கேற்ற இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளை பார்த்துட்டு ஒரு 50 பேருக்கு அவங்களுக்கு ஷூ வாங்கி தரதா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு 50 பேருக்கு. ஏன்னா உண்மையாகவே டிசர்விங் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் இவங்க நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து தர அளவுக்கு இவங்க இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வேணுங்கிறது சின்ன விதமான ஒரு ஊக்கம்தான். அதை இந்த ரோட்டரி கிளப் மூலமாக நாங்கள் செய்கிறதுக்கு இந்த வாட்டி முயற்சி எடுத்திருக்கோம். இது வருஷம் இந்த ப்ரோக்ராம் நல்லா ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. நிறையா பேர் இதில் பங்கேற்கிறாங்க. எங்களோட ஆசை என்னென்னா, இதுலேருந்து வர மாணவர்கள், இந்த போட்டியாளர்கள் யாராவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சு முன்னுக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. அவங்களும் வரணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. அண்ட் ரோட்டரி சைட்லேருந்து நாங்கள் நிறையா ஸ்போர்ட்ஸுக்கு செஞ்சிட்ருக்கோம். மாணவர்களுக்கு நிறையா செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது வருஷம் இந்த வடவள்ளி கிளப்பு இது முன்னெடுத்து இது நல்லா கொண்டு வரணுங்கிறதா எங்களோட ஆசை. நன்றி.